ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி கோச்சிக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் சப்ஸ்கிரைப் கூட பண்ண சொல்லலை, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு மீனாவுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றக்காண்டி வீணா போய் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பூ விற்கிற அத்தனை பேர்த்திட்டையும் போய் சொல்கிறாங்க. இது பண்ணலாம்னு இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சிதம்பரம்மா இருக்காங்களா, அந்த அம்மாட்ட பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து பேசுகிறாங்க. பேசையில் உங்களுக்கு எனக்கு நீங்கள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதனால என்ன பண்ண சிந்தாமணி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தெரியாத நபர் மூலியமாக காசு கொடுத்து விட்டா மட்டும்தான் அந்த காசு வந்து அவங்களுக்கு போகும். அதே மாதிரி நான் உன்கிட்ட காசு கொடுக்குறேன் பெரிய பெரிய ஆளுகளுக்கு, அவங்களுக்கு கொண்டு போய் காசை நீ கொடுத்துரு. நான் வந்து இதுவே ஏன் ஆளுக மூலியமாக கொடுத்தா அது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு இவ்வளோ பெரிய நீங்கள் வேலை கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ரோஹிணி. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி நடக்குது. அமெரிக்காவிலேருந்து பார்க்குறாங்கல்ல, நடக்குது. எல்லோரும் நம்ம லேப்டாப்பை வச்சு அந்த பொண்ணு எல்லாத்துட்டையும் பேச விடுது. முத்துக்கு மீனா, அப்புறம் சின்ன தம்பி ஒய்ஃபு மனோஜ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. மனோஜ் பார்த்திங்கன்னா கோட் ஷூட்லாம் போட்டு பப்ளுக்காம்லாம் மெண்டுக்கிட்டு இங்கிலீஷ் நல்லா வரும்ட்டு என்னென்னமோ காமெடி வேலையெல்லாம் பார்க்குறாரு. அது அந்த பொண்ணுக்கே காமெடியாக தெரியுது. அதனால அந்த பொண்ணு சொல்லுது ஃபோனி அப்படி சொல்லுது. அப்புறம் மீனா பூ வேலை பார்க்குறாங்க, முத்து வந்து இந்த வேலை பார்க்குறாரு, டிரைவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்க அம்மாவுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆனதுனால, ஐயோ அவங்க பொக்கே ஷாப் வச்சுருக்காங்க, என் மகன் வந்து 4-5 கார் வச்சுருக்கேன், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முத்தோட அப்பா சொல்கிறாங்க, என் மகனுக்கு டைவர்ஸ் கிடைக்கட்டும், டைவர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல, டைவர்ஸ் கிடைச்சோடனே கல்யாணம் வச்சுக்கலாம், இப்போ ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாள் வந்தோடனே சொல்லுங்கள் எந்த நாளில் வைக்கலாம்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுற பூத்தை காட்டுறாங்க. ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆளுக, எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. மீனா வீட்டு சரௌண்டிங்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இவங்க வரல அவங்க வரல, ஒருத்தராக போய் ஓட்டு போடுறாங்க. மீனாவும் ஓட்டு போடுறாங்க, சிந்தாமணி அம்மாவும் ஓட்டு போடுறாங்க. 2 பேரும் மூஞ்சி எப்படி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இந்த தடவை மீனா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ மீனா வீட்டுக்கார் வந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தெல்லாம் இறக்குறாரு. சிந்தாமணிக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் காட்டலை. மீனா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது சிந்தாமணி ஜெயிப்பாங்களா மீனா ஜெயிப்பாங்களான்னு தெரியல. மீனாவாக இருந்தால் ரெட் கலர் ஹார்ட் போடுங்க, சிந்தாமணியாக இருந்தால் எந்த ஹார்ட் போட்டாலும் ஒத்துக்கிறேன். லைக் பண்ணுங்கள்.